வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். ராமர் அருள்பாலித்த அட்சதை 30 தொகுதிகளுக்கும் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டார். பகவான் ஸ்ரீ ராமரின் அயோத்தி கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக ஸ்ரீ அயோத்தி ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர டிரஸ்ட் ராமரின் அருள்பாலித்த அட்சதை பாரதத்தின் எல்லா வீடுகளுக்கும் எடுத்து செல்லும் பணியை லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலை பள்ளியில் இருந்து துவங்கியுள்ளது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி, குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு உள்ளிட்ட 30 தொகுதிகளை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு வந்த ராமர் அருள்பாலித்த அட்சதை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வரவேற்று ஊர்வலமாக எடுத்து வந்து KR பாளையம் கோவிலில் வைத்து பூஜை செய்தனர். முன்னதாக ஊர் பொதுமக்கள் கலசத்திற்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். புதுச்சேரியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள லேப்டாப்பிற்கு பதிலாக அதற்குரிய பணத்தை மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து இன்று கோரிக்கை மனு அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் அரசால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சைக்கிள் தரமற்றதாகவும் உபயோகப்படுத்த முடியாத நிலையில் உள்ள நிலையில் தற்போது 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 24,000 மாணவர்களுக்கு ரூபாய் 60 கோடி மதிப்பில் லேப்டாப் வழங்க டெண்டர் விடப்பட்டுள்ளது என கூறினார். மேலும் இதன் மூலம் தரமற்ற லேப்டாப்புகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்ய உள்ளதாகவும் இதில் முறைகேடு நடக்க வாய்ப்புள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் அனைத்து திட்டத்திற்கும் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவது போல் மாணவர்களுக்கு வழங்கப்படும் திட்டத்திற்கும் அதற்கான பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட வேண்டும் என்ற அவர், இதனால் மாநிலத்திற்கு ரூபாய் 10 கோடி GST வரி கிடைக்கும் என்றார். மத்திய பாஜக அரசின் திட்டத்திற்கு எதிராக புதுச்சேரி பாஜக கூட்டணி அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து முதல்வர் ரங்கசாமி மாணவர்களின் வங்கிக் கணக்கில் பணத்தை செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்க மத்திய அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி எழுதியுள்ள கடிதத்தில் காரைக்கால் கோட்டுச்சேரி மற்றும் காரைக்கால் மேடு கிராமங்களைச் சேர்ந்த 11 மீனவர்களும் தமிழகத்தை சேர்ந்த 3 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கடந்த 16ஆம் தேதி சிறைப்பிடித்துள்ளனர். வெளியுறவு அமைச்சகம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு இலங்கை அரசிடம் பேசி தேவையான நடவடிக்கைகளை எடுத்து மீனவர்களையும் படகையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் தலைமையில் நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு தேக்கம் அமைந்துள்ளதால் அங்கே தேங்கியுள்ள நீரினால் துர்நாற்றம் வீசுகிறது. மேற்கண்ட கழிவுநீரை பொது வெளியில் வெள்ளவாரி வாய்க்காலில் கலக்கச் செய்வதால் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி அருகே கழிவுநீர் தேங்குவதால் நோய் பரவும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. எனவே காலாப்பட்டு தொகுதியில் உள்ள அனைத்து மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் என அனைத்தையும் மாதந்தோறும் சுத்தம் செய்து தூய்மையான குடிநீர் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுவின் கூட்டம் சபாநாயகர் செல்வம் தலைமையில் தலைமை செயலகத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுவின் கூட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் குழுவின் தலைவர் நாஜி முன்னிலை வகித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ரமேஷ், ஆறுமுகம், பிரகாஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மத்திய அரசு நிதியுதவி பெறும் திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பேரா கடன் ஆகியவற்றின் நிதி ஒதுக்கம் மற்றும்
செயல்பாடுகள் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது. மதிப்பீட்டு குழு உறுப்பினர்கள் மற்றும் தொடர்புடைய அரசு துறை செயலர்கள் மற்றும் துறை தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தெற்கு உதவி மாவட்ட ஆட்சியராக IAS அதிகாரி சோமசேகர் அப்பாரோ கோத்ரு நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் தேர்வினை எழுதி வெற்றி பெற்று கடந்த 2021ஆம் ஆண்டு IAS பயிற்சி முடித்த அருணாச்சல பிரதேசம், கோவா யூனியன் பிரதேசங்களுக்கான 13 IAS அதிகாரிகளை கடந்த நவம்பர் 20ஆம் தேதி பல்வேறு மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் பணி அமர்த்தியது. இதில் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட IAS அதிகாரி சோமசேகர் அப்பாரோ கோத்ரு கடந்த 15ஆம் தேதி புதுச்சேரி அரசு பணியில் சேர்ந்தார். அவர் தற்போது புதுச்சேரி தெற்கு சப் கலெக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்து சப் கலெக்டர் மாதவன் முப்படை நலத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் வீட்டு வாரிய செயலர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்தமான் நிக்கோபார் தீவிற்கு மாற்றலாகி செல்லும் துணை வன காப்பாளர் சத்யமூர்த்தி அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை கவர்னரின் ஆணைப்படி தலைமை செயலர் ராஜீவ் வர்மா பிறப்பித்துள்ளார். புதுவை மாநிலத்தில் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் மட்டுமே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் உள்ள பள்ளி கல்வி இயக்ககத்தின் உரிய அங்கீகாரம் பெறாமல் பல தனியார் பள்ளிகள் இயங்கி வருவது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அங்கீகாரமின்றி பள்ளிகளை நடத்துவது தவறானது என்பதுடன் சட்டத்துக்கு முரணானதும் ஆகும். எனவே அரசு அங்கீகாரம் பெறாத பள்ளிகளில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சேர்க்கும் பட்சத்தில் சேர்க்கை போலியானது என கருதப்படும். அந்த பள்ளிகளில் குழந்தைகள் சேர்க்கப்பட்டு எதிர்காலத்தில் ஏதேனும் குறைகள் அல்லது முரண்பாடுகள் ஏற்பட்டால் அதற்கு பெற்றோர்களே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்கும் போது பள்ளிகளுக்கு புதுவை மாநில பள்ளி கல்வி இயக்ககத்தின் முறையான அங்கீகாரம் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அரசின் கல்வித்துறையால் அங்கீகரிக்கப்படாத தனியார் பள்ளிகளின் பட்டியல் கல்வித்துறையின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் அச்சப்படும் வகையில் டெங்கு பாதிப்பு இல்லை. தற்போது 12 பேர் மட்டுமே டெங்கு அறிகுறியுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். இவர்களில் 2 பேருக்கு மட்டுமே டெங்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. கரோனா பாதிப்பு புதுவை மாநிலத்தில் அச்சப்படும் வகையில் இல்லை. தற்போது 5 பேர் கரோனா அறிகுறியுடன் வந்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் ஒருவருக்கு மட்டுமே பாதிப்பு இருப்பது தெரிய வந்தது. எனவே டெங்கு, கரோனா ஆகிய 2 பாதிப்புகளும் மாநில அளவில் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளன. ஆனாலும் மக்கள் சளி, இருமல் ஆகிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்றார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் உள்ளனர். சிறை கைதிகள் மறுவாழ்வுக்காக சிறை நிர்வாகம் மற்றும் அரபிந்தோ சொசைட்டி மூலம் கால்நடை வளர்ப்பு, தோட்டம் அமைத்தல், மூலிகை செடி வளர்ப்பு, FM ரேடியோ என ஏராளமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதை அறிந்த நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் காலாப்பட்டு மத்திய சிறையை பார்வையிட வந்தார். அவரை சிறை IG ரவிதீப் சிங் சாகர் வரவேற்றார். தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மறுவாழ்வு பணிகள் குறித்து விளக்கினார். சிறை வளாகத்தை பார்வையிட்ட நடிகர் பார்த்திபன் சிறை நூலகத்திற்கு புத்தகங்கள், கைதிகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி தருவதாக உறுதி அளித்தார். நெடுங்காடு தொகுதியில் நிலவும் பல்வேறு குறைபாடுகள் குறித்து பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை, குடிநீர், மின்சாரம், சாக்கடை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் இதனை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து தர வேண்டி இன்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து நெடுங்காடு போராளிகள் குழுவினர் மனு அளித்துள்ளனர். நெடுங்காடு தொகுதி காரைக்கால் மாவட்டத்தில் புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாக இருந்து வருவதாகவும் இங்கு வாழும் மக்களுக்கு சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும்
அவர்கள் மாவட்ட ஆட்சியர் மூலம் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் சனிப்பெயர்ச்சி விழா பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பாதுகாப்பு பணியில் சுமார் 1500 போலீசார் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் சனீஸ்வரர் பகவான் தனி சன்னதியில் அனுக்கிரக மூர்த்தியாக அருள்பாலித்து வருகிறார். இக்கோவிலில் 2.5 ஆண்டிற்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழா நாளை 20ஆம் தேதி மாலை 5:20 மணிக்கு நடக்கிறது. இவ்விழாவிற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். இதற்கான விரிவான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. அதனையொட்டி பாதுகாப்பு பணிக்கு காரைக்காலில் இருந்து 500 போலீசாரும் புதுச்சேரியிலிருந்து 1500 போலீசாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சனிப்பெயர்ச்சி விழா முடிந்து 21ஆம் தேதி புதுச்சேரி திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளது. கூட்டம் அதிகரித்தால் ஓரிரு நாட்கள் பாதுகாப்பு பணியை நீட்டிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதிதாக கட்டப்பட்டுள்ள நாடாளுமன்றத்தில் அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் இருக்கிறது என்று தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடியால் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுக்கே அவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை. இதற்காக பிரதமர் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றார். புதுச்சேரியில் 380 கோடி ரூபாயில் பொருத்தப்பட உள்ள ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தில் 30% ஆட்சியாளர்கள் கமிஷன் பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த மத்திய அரசு ஏன் துடிக்கிறது என்று கேள்வி எழுப்பிய அவர், ரங்கசாமி பலவீனமாக உள்ளாரா? மத்திய அரசை ஏன் அவர் எதிர்க்கவில்லை என்றார். மாணவர்களுக்கு முட்டை கொள்முதல் செய்தல், ஊழல் மாட்டுத் தீவனம் வாங்கியதில் ஊழல் என்று குற்றம் சாட்டிய அவர், ஊழல் மிகுந்த ஆட்சியாக உள்ளது, இந்த ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்போது திறக்கப்படும் என்ற ஆர்வம் சென்னை வாசிகளுக்கு பெருகி வரும் நிலையில் அது குறித்த முக்கிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகி உள்ளது. பல்லாவரம், குரோம்பேட்டை, சிட்லப்பாக்கம், தாம்பரம், முடிச்சூர், பீர்க்கன்கரணை, பெருங்களத்தூர், வண்டலூர், கிளாம்பாக்கம் பகுதியின் போக்குவரத்து நெரிசல் குறைய வேண்டும் என்பதற்காகவும் பயணிகளின் வசதிக்காகவும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 400 கோடி செலவில் 40 ஏக்கர் பரப்பளவில் சகல வசதிகளுடன் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. கடந்த வருடமே இந்த பஸ் ஸ்டாண்ட் திறந்திருக்க வேண்டும். ஆனால் போதுமான வடிகால் வசதிகள் இல்லாததாலும் மழைநீர் பஸ் ஸ்டாண்டு வாசலிலேயே தேங்கியதாலும் வடிகால் வசதி பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த டிசம்பர் 10 அல்லது 14ஆம் தேதி பஸ் ஸ்டாண்டு திறப்பு விழாவை நடத்தலாம் என்று முதலில் ஆலோசிக்கப்பட்டது. திறப்பு விழா நடத்தப்படுவதற்கான இடம், விழா மேடை, அழைப்புதல் போன்ற விஷயங்களையும் இறுதி செய்யும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்ட நிலையில்தான் சென்னையை புயல் உலுக்கி போட்டுவிட்டது. இதனால் பஸ் ஸ்டாண்டை சுற்றி மழைநீர் முற்றிலும் சூழ்ந்து கொண்டது. எனினும் பொங்கலுக்குள் பஸ் ஸ்டாண்டை திறப்பதில் அதிகாரிகள் மும்முரமாகி வருகிறார்கள். சீனாவில் 6.2 என்ற ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் பலியான நிலையில் அடுத்ததாக 5.5 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சீனாவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. நம் அண்டை நாடான சீனாவின் கன்சு மற்றும் கிங்காய் மாகாணங்களில் திடீரென்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டது. இதனால் மக்கள் அலறி அடித்து வீட்டை விட்டு ஓடினர். இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.2 என்று பதிவானது. இந்த நிலநடுக்கத்தில் ஏராளமான கட்டடங்கள் சேதமாகின. சுமார் 5000 கட்டடங்கள் வரை உருக்குலைந்துள்ளன. இதனால் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி 111 பேர் வரை பலியாகினர். மேலும் 400க்கும் மேல் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த 2 மாகாணங்களில் மீட்பு பணி என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. இத்தகைய சூழலில்தான் சின்ஜியாங் பகுதியில் இன்னொரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. சீனாவின் வடமேற்கு பகுதியான சின்ஜியாங் பகுதியில் இந்த நிலநடுக்கம் 5.5 என்ற ரிக்டர் அளவில் பதிவாகி உள்ளது. அங்கு ஏற்பட்ட சேத பாதிப்புகள் குறித்த விவரம் எதுவும் உடனடியாக தெரியவில்லை. IPL மினி ஏலம் துபாயில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஏலத்தில்
பல வீரர்களை ஒவ்வொரு அணியும் ஆர்வமுடன் எடுத்து வருகிறது. எப்போதும் சிஎஸ்கே அணி ஸ்டார் வீரர்களை குறிவைக்காமல் மிச்சர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். ஆனால் இம்முறை ஆக்ரோஷமாக ஏலத்தில் பங்கேற்று ஆரம்பத்திலேயே வீரர்களை வாங்கி குவித்தது. இதேபோன்று ஐசிசி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அபாரமாக விளையாடி குறிவைத்து சிஎஸ்கே ஏலத்தில் கேட்டது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியது. எனினும் டிராவிஸ் ஹெட்டை சன்ரைசர்ஸ் அணி வாங்கியது. சிஎஸ்கே அணியின் ஸ்டார் வீரர் சச்சின் ரவீந்திராவை குறைந்த விலையில் ஏலம் எடுத்தது. இதைப்போன்று ஆல்ரவுண்டர் சர்துல் தாக்கூரை சிஎஸ்கே அணி ஏலத்தில் வாங்கியது. இதை அடுத்து யாருமே எதிர்பாராத வகையில் நியூசிலாந்து வீரர் டாரல் மிட்சேவை சிஎஸ்கே அணி 14 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.